ஹாய் அம்மி, நான் தான் உங்கள் ஜெஸி. ஷேட் ஆஃப் தி டாக் அதோட ஃபோர்த் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, ஜெங்கோட பிரதர் ஃபாரின்லேருந்து இங்கே ரிட்டன் வந்திருப்பார். சோலில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பார். ஸோ அவர் வீட்டுக்கு ரீச் ஆன உடனே மெனி கன்ஃபியூஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இந்த வீடியோ முழுசாக பார்க்கணுன்னா போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள். இப்போது வீடியோ கிளப்பலாமா? வாங்க வாங்க. இப்போது இந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், ஜேகே அட உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து ஜேகே நடந்து வரான். ஸோ இங்கே ஒரு திருத்தம், ஜங்குக்குன்றது டேவோட ஹஸ்பண்ட், ஓகே? ஜேகேன்றது ஜங்குக்கோட தம்பி, ஓகேவா? ஸோ ஜேகே ஜங்கு கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் குக்கின்னு வச்சுக்கிறேன் ஜேகேயோட பேர், ஓகேவா? ஸோ ஜங்குக்கோட தம்பி பேர் குக்கி, ஓகே? குக்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நானும் பண்ணிக்கிறேன் குக்கி குக்கி. ஓகே, இப்போது வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது குக்கி அப்படியே போயிட்டு ஹக் பண்ணுறான் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே கல் மாதிரி நிற்கிறான். ஸோ இவங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறாங்க. அப்போ தான் டே அவங்க 2 பேரையும் பார்க்குறான். 2 பேர் பார்க்க ஆச்சல் ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க அப்படியே வாயை பிறந்து பார்த்துட்ருக்கான். என்ன ஆச்சல் ஒரே மாதிரி இருக்காங்க? யார் ஜங்கு யார் ஜேகேன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உன் ஒய்ஃப் இருக்கே செம்ம ஃபிகராக இருக்குது, ஒர்த்து பீஸாக பிடிச்சிருக்கேன், எனக்கோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கூட. இப்போ ஜங்குக்கு அப்படியே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கொடுக்க போறியா என்ன? எடுத்துக்கோ. என்னது எடுத்துக்கோவா? டேய் அண்ணன் மாதிரியா பேசுகிறேன்? நான் தான் ஒரு வாட்டி யூஸ் பண்ண போகிறல, இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன, எடுத்துக்கோ. குக்கி அப்படியே வீடாக பார்த்துட்டு, எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் ஜங்கு கையை. எனக்கு உனக்கு தெரிஞ்சாகணும், எப்படி உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆச்சு? அவன் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கான். ஜங்குக்கு அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஜேகேக்கு செம்மக்கும் வருது இதெல்லாம் கேட்டு. ஏய், அவன் வாழ்க்கையை வீணாக்கியிருக்க, அவன் நீ தான் வேணும்னு உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான், ஒழுங்காவது அவன் கூட வாழலாம்ல. ஏய், அவனை எப்படா வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கேன் நான், தேவையில்லாமல் என் பர்சனல் விஷயத்தில் வராத நீ. எதுக்கு பந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, பிஸ்னஸ் தானே, பிஸ்னஸ் வேலையை மட்டும் பாரு. என் வாழ்க்கையில் தள்ளிட்டா அதோட ஒரு லிமிட்டோடு இருந்துக்கோ, புரியுதா? அப்போது இது உன்னோட பர்சனலா? ஆமாம், என்னோட பர்சனல் கிடையாது தான். பரவாயில்ல, ஆனால் இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் டிவோர்ஸ் ஆகிடும், அதோட அவன் சாப்டர் ஓவர். இதெல்லாம் கேட்டு குக்கிக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போது குக்கி போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறானே. என்னப்பா புள்ள பற்றி வச்சுருக்க நீ? அவன் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கான், இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? அந்த பையன் கூட வாழ வேண்டியதானே அவன். இப்போ அந்த சைட்லேருந்து அவங்க அப்பா, ஏய் உன்னை நான் அனுப்பும்போது என்ன சொன்னேன்? ஜங்குக் விஷயத்தில் தள்ளிடாதுன்னு தானே சொல்லி அனுப்புனேன், அவன் என்ன பண்ணாலும் தள்ளிட வேணாம்னு தானே சொல்லி அனுப்புனேன், போனவனே ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? அப்பா, ஒரு பையனோட லைஃப்பா, அவன் நல்ல பையனாக இருக்கான்ப்பா, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இப்போது? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. இன்னும் ஒரு 6 மந்த் தான், டிவோர்ஸ் கொடுத்துட்டு அனுப்பிடலாம். இல்லை டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நின்னானா போட்டு தள்ள வேண்டியதான். அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள்? எதுக்கு அங்கே போனேன்? தனியாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொன்னேன், அதுக்காக தான் நான் அனுப்புனேன். தேவையில்லாமல் உன் அண்ணன் விஷயத்துலையோ எதுலேயும் தள்ளிடாத, அவ்வளோதான் உனக்கு. அவர் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. டைம் ஸ்கேப்ஸ். இப்போது டின்னர் டைம் தான் ஆகுது. இப்போது குக்கி தான் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே நடந்து வரான். இப்போ டே பார்த்துட்டு, ஓ சாரி, இங்கே அவரோட பிரதர்னு தெரியாமல் சாரி. இல்லை பரவாயில்ல, எனக்குமே தெரியாது, சாரி. சரி ஓகே, சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜேகே போயிட்டு உட்காந்துட்டு, அண்ணன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, அவர் ஏதோ ஒர்க்கில் இருக்கார், அவர் வருவார், அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான்.
ஸோ டே வந்து குக்கிக்கு பரிமாறிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஜங்குக் வரான். ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு கையில் கிளாஸ் வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருனா ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். ஸோ அப்படியே குடிச்சிட்டே வர்றாரு. இப்போது தயங்க பார்த்துட்டு ஜங்குக் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜங்குக் அப்படியே தயங்க பார்த்துட்டே முறைச்சிட்டே வந்து உட்காடுறான். ஸோ சொன்ன போல் ஒரு கையில் ஸ்மோக் ஒரு கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு இருக்காரு. ஸோ குக்கி பார்த்துட்டு டேய் சாப்பிட்டு தானே வந்திருக்கா, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரா? இப்போது ஜங்குக் பார்த்துட்டு எதுக்கு நீ உட்கார இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது. அப்பாவும் சொன்னார்ல. ஸோ குக்கியும் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாகிட்டு ஆகணும். ஸோ இப்போ தயாங் ஜங்குக்கு அப்படியே பரிமாறுறான். இப்போது இந்த சைடில் தயாங் பரிமாறிட்டே இருக்கான். அப்போது ஜங்குக் பார்த்துட்டு ஏய் கை நீட்டு. எதுக்கு ஜங்குக்? ஸோ இந்த சைடில் குக்கியும் பார்க்குறான் என்னடா நடக்குதுன்னு. இப்போது ஜங்குக் தான் இந்த சிகரெட்டை அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் உள்ளங்கையில் வச்சு இது பண்ணிடுறாரு. இப்போ தயாங்க வலிக்குது. டக்குன்னு குக்கி எழுந்துட்டு டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? ஏய் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக முறைக்கிறான் குக்கியை பார்த்து. இந்த சைடில் தயாங் எதுவுமே பேசலை. அவன் கண்ணெல்லாம் அப்படி கலங்கியிருக்கு. அவன் பாட்டுன்னு திருப்பியும் சாப்பாடு எடுத்து போடுறான் ஜங்குக்கு. இப்போது சைடில் இன்னொரு பவுல் இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக சூப் இருக்குது. அதை எடுத்து ஜங்குக் சிப் பண்ணுறான். இப்போது ஜங்குக் அதை குடிச்சிட்டு இது யார் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே இருக்க மேட்லாம் அப்படியே தயங்க பார்க்குறாங்க. பாஸ் இன்னைக்கு பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல வராங்க. ஜங்குக் அந்த சூப் எடுத்து அப்படியே தயங்க மேலே ஊற்றி விட்டுடுறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் பதறி அப்படியே பின்னாடி போகிறான். இப்போது குக்கி அப்படியே இழைஞ்சிட்டு டேய் இல்லை மனுஷனடா ஏடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஏய் அவனே ஏதோ சொல்ல நீ ஏன்டா சொல்கிற? நீ உட்காந்து சாப்பிடு. ஜேகே நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு இது பழகிடுச்சு. இது பழக்கப்பட்ட விஷயந்தான். எனக்கு இந்த பெயினில் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு திருப்பி போய் பரிமாறுறான். குக்கி அப்படியே பார்த்துட்டு என்னது பழகிடுச்சா? அப்போது எத்தனை நாளாக இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு? ஸோ இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்தாக இருக்கும். இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே தயங்க இப்படி தான் பண்ணியிருப்பானே ஜங்குக். குக்கி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. இந்த சைடில் ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஸோ இந்த சைடில் தயாங் அவன் ட்ரெஸ் மேலே எல்லா சோப் எல்லாமே கொட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஸோ தயாங் அப்படி பார்க்குறான். அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி எரியுது. ஸோ சுடுதண்ணி பட்டால் கூட நமக்கு எப்படி எரியும், ஒரு சூப்பே ஊற்றிருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அங்கங்கன்னு எரியுது. அவன் ஒரு மாதிரி கத்தி அழுகிறான். வலிக்குது. இப்போது அங்கங்கே வந்து லைட்டாக தண்ணி வச்சு ரப் பண்ணுறான் உடம்புல. இப்போது அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அந்த வாட்டர் போட்டு அப்படியே வெளியே வரான். இப்போ யாரோ கரெக்டாக அவன் டோர் நாக் பண்ணுறாங்க. யார்? இப்போது திருப்பியும் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அப்படி மெதுவாக போகிறான். டோர் ஓப்பன் பண்ணால் குக்கி தான் நிற்கிறானே. இல்லை நீங்கள் ஓகே தானே, அதான் கேட்டு போகலான்னு வந்தேன். நான் ஓகே தான். இந்தாங்க இந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த தீக்காயத்துக்கும் அண்ட் தென் அந்த சோப்பு இது ஆனதுக்கும் இது போடுங்க, சரியாயிடும். தேங்க்யூ குக்கி. நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களால் இவங்க கூட எப்படி வாழ முடியும்? எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடந்ததெல்லாம். அது ஆக்சிடெண்ட்னு என்னால் சொல்ல முடியாது. அதை அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துருக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் ஏன் இப்படி வந்து கஷ்டப்படணும் இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு? நீங்கள் அதை ஆக்சிடெண்ட்டாக பார்க்குறீங்க, ஆனால் என் லைஃபே போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் தானே எனக்கு லைஃப் தரணும். நீங்கள் வேணால் அதை ஆக்சிடெண்ட்டாக பார்க்கலாம், ஆனால் அவர் தானே என் லைஃபே இந்த மாதிரி பண்ணார். அப்போது அவர் கூட தானே வாழ்ந்தாகணும் நான். இல்லை அவனுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை தயாங். அப்புறம் எப்படி அவன் கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும் குக்கி.
எல்லாமே தெரியும். நான் இது ஆக்சிடெண்ட்டாக என்னால் பார்க்க முடியாது. என்னோடய லைஃபே போயிடுச்சு. நான் இங்கே தான் இருப்பேன். இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, இந்த ஆயில்மெண்ட்டை போட்டு படுங்க. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ குக்கியும் ஒரு மாதிரி போயிடுறான். இந்த சைட் தயாங் ஜாக்சன் கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜாக்சன் தான். தயாங், அது அது அவன் தானே? ஆமாம், அவனும் ஒரு பொண்ணும். தயாங், என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. தயாங், தயவு செஞ்சு நீ வந்துடுங்கிறது. இல்லை ஜாக்சன், இவ்வளோ தூரம் இருந்துட்டேன். எனக்கு இதுதான் லைஃப்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். டேய், அவனை நீ திருத்தணும்னு நினைக்கிற. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு மிருகத்தை எப்படி திருத்த முடியும்? நீ சொல்கிறதுலாம் அவனுக்கு தலைக்கே ஏறாது. வேண்டாம், அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ அங்கே இருந்தா உன் லைஃப் தான் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு இங்கே வந்துடு. நான் பார்த்துக்கிறேன் தயாவும். நீ வேலை கூட போவேணாம். நான் ஃபுல்லாக அவனை வச்சு பார்த்துக்கிறேன். அந்த சைடே போவேணாம் தயாவும். நீ வந்துடுங்க. இல்லை ஜாக்சன், இவன் தான் என்னோடய ஹஸ்பண்ட். நான் இவன் கூட தான் இருப்பேன். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க தயாங். நீ அவன் ஒரு நைட்டும் ஒரு பொண்ணு கூட இருக்கான். அப்படிப்பட்டவன் உனக்கு வேணுமா? ஜாக்சன், நான் தூங்க போகிறேன். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கால் வச்சிடறான். ஸோ ஜாக்சனுக்கு இங்கே சமக்கவும் வருது. ஏன் அந்த மாதிரி பண்ணுறானோ இவன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ எல்லோரும் 1 by 1 அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ குக்கியும் எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்கும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பியிருப்பான். ஸோ ஜங்குக்கும் அப்படி தான், அவனும் கிளம்பிடுறான். ஸோ தயாங்கும் வந்து ஹெல்மெட் பேக்லாம் எடுத்துகிட்டு அவனோட டெலிவரி வேலைக்கு போகிறான். இப்போது ஈவினிங் போல் ஆகுது. இப்போ குக்கி தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான். அப்பா, அம்மா, ஏன் நீங்கள் மட்டும் வரல? நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும். டேய், எங்களால் வர முடியாதுடா. ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வரணும். டேய், எங்களுக்கு பார்த்துட்டு உன் அண்ணன் வருவான்டா. உன் அண்ணன் ஒய்ஃப் வருவான். அப்புறம் என்ன? அவனா? நான் காலையில் எழுந்திக்கும் போதே அவனை பார்க்க முடியல. எங்கே போகிறானோ? ஒரே வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் எங்கே இருக்கான், எது இருக்கான்னு தெரில. நீங்கள் வாங்கம்மா. டேய், அதான் தயாங்க இருக்கான்ல, தயங்க கூட்டிகிட்டு போடா. ஆமாம்ல. ஸோ குக்கியும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் ரூம்லேருந்து வெளியே வரான். தயாங்க அப்போ தான் டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் பிளேட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். தயா, சொல்லுங்கள். அது வந்து நாளைக்கு என்னோடய ஆஃபீஸ் ஓப்பனிங் டே. நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஓகே, கண்டிப்பாக வரேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தயா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை திரும்ப. இது என்னோடய கம்பெனி, என்னோடய பிஸ்னஸ், எனக்குன்னு தனி சாம்ராஜ்யம். எப்படி நாளைக்கு எல்லாம் நடக்க போது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடில் தயா அப்படி ஜெக்கையே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் ஜெக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பட் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டர். இவன் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாதுல்ல. தயாங்க்கு இது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜங்குக்கும் இதே மாதிரி சிரித்து பேசினா நல்லா இருக்குன்னு நினச்சி அப்படி பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜேகே அவ்வளோ க்யூட்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. குக்கி தான் காலையிலே கிளம்பியிருப்பான் ஃபாஸ்ட்டாக. தயங்கையும் கிளப்ப சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கான் நம்ம கம்பெனி ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் கால் பண்ணுறானே குக்கி. கால் பண்ணிவிட்டு, அண்ணா இன்னைக்கு 10 o'clock கம்பெனி ஓப்பனிங், வந்துட்டு கண்டிப்பாக. சரி, பார்க்குறேண்ணா. பார்க்குறலாம் இல்லை, நீ வந்துடணும். சரி, வரேன், வை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் வச்சிடறாரு. ஸோ இந்த சைடில் குக்கியும் கிளம்பி டிப்டாப்பாக செம்மையாக கிளம்பி அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. இப்போது கரெக்டாக 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஆஃபீஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறது அந்த ரிப்பன்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி க்ராஸாக ஒரு ரிப்பன் வச்சுட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்கும் செம்ம அழகாக ரெடியாகி வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து நின்றுடுறாங்க ஆஃபீஸ் முன்னாடி. இப்போது ஜங்குக், தயாங், ஜேகே, அப்புறம் மேனேஜர்ஸ், பாடி கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே. இப்போது ஜேகே தான் அப்படியே தயாங்க பார்க்குறான், ஜங்குக்கை பார்க்குறான். 2 பேரையும் மாறி மாறி பார்க்குறான். பார்த்துட்டு, தயாங் வாங்க,
ஆ நானா? அட உங்களை தாங்க வாங்க. நான் எதுக்கு? அட வாங்க, உங்கள் பேர் தானே தயம், வாங்க. தயங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு செம்மையாக முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். தயங்கையும் ஜெக்கையும் பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான் ஜங்குக். இப்போது அப்படியே பிரைட் தான் ஜங்குக்கோட காதுக்கிட்ட போயிட்டு, பாஸ் பாஸ். என்னடா? பாஸ் நீங்கள் தானே பாஸ், பெரிய பாஸு. உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். என்ன சின்ன பாஸை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கட் பண்ணுறதுக்கு. டேய் மூடிட்டு இருக்கியா? இப்போ தான் ஜெக்கே கிட்ட போயிட்டு, ஜெக்கி உங்கள் அண்ணனை கட் பண்ண சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு என்னைய அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கான் ஜெக்கே கிட்ட. எனக்கு உங்களை மாதிரி நல்லவங்க கையில் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஏன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக கேட்குறான். தயங்கும், அப்படி இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறான். ஒரு ட்ரேலேருந்து அப்படியே சிசர் கொடுக்குறான். தயங்கம் அதை எடுக்கிறான். எடுக்கும்போது ஜெக்கியோட ஸ்டாஃப் அங்கெல்லாம் இருப்பாங்களே, பாஸ் நீங்களும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒருத்தர் சொன்னோடனே எல்லாருமே சேர்ந்து பாஸ் நீங்களும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டத்தோட கூட்டமாக எல்லோரும் கத்துறாங்க. ஸோ ஜெக்கியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தயங்கு பிடிச்சிருப்பாள் சிஸ்டர். அப்படியே தயங்கோட கை மேலே ஒரு கை வைக்கிறாரு. ஜெக்கி அப்படியே தயங்க பார்க்குறான். தயங்க ஒரு லுக் அப்படியே ஜெக்கியை பார்க்குறான். இப்போ அப்படியே ரிப்பனை பார்த்தா அப்படியே கட் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே கிளப் தட்டுறாங்க. இப்போது கம்பெனியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போது ஜேகே தான், தயம் உள்ளே போங்க. இல்லை நீங்கள் உள்ளே போங்க. அட நீங்கள் உள்ளே போங்க. இப்போது பின்னாடி இருக்க ஒரு ஸ்டாஃப், 2 பேரும் சேர்ந்தே போங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது பிரைட் தான் ஜங்கு கூட காதுக்கிட்ட போயிட்டு, பாஸ் நீங்கள் ஹஸ்பண்டா இல்லை அவன் ஹஸ்பண்டா? ஜங்குக்கு அப்படியே பிரைட்டை பார்த்து முறைக்கிறான். ஓகே பாஸ் அதோட வாய மூடிடுறான் பிரைட்டு. ஜெக்கே வந்து இப்போது ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்றான். ஜங்குக் ஏன் நான் அங்கே நிற்கிறேன், வா உள்ள. இப்போதான் கண்ணுக்கு தெரியறனா? ஜங்குக்கு அப்படியே தயங்க ஜெக்கையை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டே உள்ளே போகிறான்.